ப்ரோ, தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ, திரு ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பெரம்பூர்ல 7 வயது படிக்கிற மாணவிக்கு யார் பதில் சொல்லுவாங்க? சொல்லுங்க ப்ரோ. ஜோசப் விஜய் ப்ரோ. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இன்று காலையில் 3 வயது பெண் குழந்தை, பச்சிளம் குழந்தையை பாதகமான முறையில் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்து முள்வேலியில் தூக்கி வீசியிருக்கிறார்கள். இப்பொழுது பூந்தமல்லியில் 10வது வகுப்பு படிக்கிற மாணவி பாலியல் பலாத்காரம். பெரம்பூரில் சாலையில் நடந்து கொண்டிருக்கின்ற மாணவிக்கு பாலியல் பலாத்காரம். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே 10வது வகுப்பு படிக்கிற மாணவியை 2 பேர்கள் நேற்று இரவு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள், 15 போக்சோ குற்றங்கள். யாருடைய ஆட்சியில்? தமிழக வெற்றி கழக ஆட்சி. கடந்த 10ஆம் தேதி பதவியேற்ற தமிழக வெற்றி கழக முதலமைச்சர். ஆனால் வெற்றிகரமாக நடத்துவோர் பார்த்தால் நிலைமை தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த கால திமுக ஆட்சி 125% பாலியல் குற்றங்கள் அதிகம் அவருடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே 100% தாண்டி போய்கொண்டிருக்கிறது. 20 மணி நேரத்தில் 40, மொத்தம் 207 குற்றங்கள், 20க்கும் மேற்பட்ட படுகொலைகள். இன்னும் கஞ்சா சம்பவம், கஞ்சா எல்லா இடங்களிலும் இன்னைக்கு புழங்கி கொண்டிருக்கிறது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ். திமுக ஆட்சிக்கும் இந்த தாவே காட்சிக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை. 3 வயது குழந்தை பாவம். அடுத்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏ நேரே வந்து கைநாட்டு, அவங்களுடைய 2 கையிலையும் கைநாட்டு போட்டிருக்கிறார்கள். இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? ஆனால் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் படிக்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இது சிறுபான்மையின் அரசு தான். ஆமாம், இது சிறுபான்மையின் அரசு தான். கோட்டு சூட்டெல்லாம் போட்டு படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோ, தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அங்கிள் அங்கிள் நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ, திரு ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பெரம்பூர்ல 7 வயது படிக்கிற மாணவிக்கு யார் பதில் சொல்லுவாங்க? சொல்லுங்க ப்ரோ. ஜோசப் விஜய் ப்ரோ. எம்எல்ஏ வர்றார், மிரட்டுறார். யாருடைய ஆட்சியில்? எத்தனை நாள் உங்களுடைய ஆட்சி தாங்கும்? மக்களை பத்தி கவலைப்பட வேண்டாமா? மக்களை பத்தி உங்களுக்கு கவலை இருந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக செய்திருப்பார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய மன கஷ்டம். எல்லார் வீட்டிலையும் பெண் குழந்தைகள் இருக்கிறது. 3 வயது பச்சிளம் குழந்தை. இதற்கு காரணம் போதைப் பொருட்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பெண் காவலர், சிவகங்கை மாவட்ட பெண் காவலர், 3 போலீஸ் காவல்துறையே கற்பழிக்கிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஜோசப் விஜய் ப்ரோ, காது கேட்கிறதா உங்களுக்கு? திருச்சி ஜோசப் நன்றி அறிவிப்பு சொன்னீங்களே, நன்றி அறிவிப்பு சொல்லும் போது நரம்பு புடைக்க பேசுறீங்க. ஒரு முதலமைச்சர் நன்றி அறிவிப்பு சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டும்? இதற்கு யார் பதில் சொல்லுகிறார்கள்? பக்கத்தில் தானே இருக்கிறது. 18ஆம் தேதி நீங்கள் சட்டமன்றத்தை துவக்க இருக்கிறீர்கள். 18ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பிலே சென்னையிலே இதை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இதில் கட்சி பாகுபாடின்றி, மத பாகுபாடின்றி, இன பாகுபாடுமின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி விஷயங்களை லேசாக விட்டுவிடக் கூடாது. இந்த ஆட்சி ஒரு விஷ கிருமி. இந்த முதலமைச்சர் முதுகெலும்பில்லாத முதலமைச்சர். சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா பண்ண வேண்டும். பத்திரிகை துறை சேர்ந்தவர்கள் கேட்கலாம், 1 மாதம் தான் ஆகிறது என்று. ஆனால் உங்கள் வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். யார் பாதுகாப்பு? பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப முடியுமா? பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அனுப்ப முடியுமா? போயிட்டு திரும்புவார்களா என்ற கேள்விக்குறி இன்னைக்கு எழுந்திருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? திரு ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சியில். கண்டிப்பாக அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. உண்மையிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒரு ஆட்சி 6 மாதத்திற்கு ஒரு குறை சொல்லக்கூடாது என்றுதான் இருந்தோம். நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ப்ரோ ஆட்சியை நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் நிச்சயமாக இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியாது, நாளைக்கும் தெரியாது. இவ்வளவு குற்றங்கள் நடந்ததே அவருக்கு தெரிந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பார். நேரடியாக வட வேண்டும் என்பதை காட்டிலும் ஒரு அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள். அது உண்மையிலேயே இது சொல்லப்போனா சொன்னாலும் குற்றம், சொல்லாவிட்டாலும் குற்றம். எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. சில பெண்கள் அவர் பாக்கெட்ல இருந்து தருவாங்க, ஏதோ ரூபா 2500. இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் நாங்க 3000 ரூபா கொடுக்குறோம். இன்னைக்கு நிறைய பெண்கள் பேசினாங்க, பாக்கெட்ல இருந்து தருவாங்க. இந்த பச்சிளம் குழந்தைக்கு அந்த பெண்கள்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெண்களா பிறந்தவர்களுக்கு தான் அந்த வேதனையை அறிய முடியும்.
அரசாங்கம் நடைபெறுகிறதா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. இதில் மருத்துவத்துறை டீனோ இதில் போலீஸ் காவல்துறை போலீஸ் சொல்கிறாரு இது அடுத்த மாவட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறார். அப்போ அவர் எதுக்கு இங்கே வரணுங்கிறது எங்களுக்கு அவசியம். காவல்துறை முற்றிலுமாக கெட்டு போய்விட்டது. காரணம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அறவே இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விளம்பரமான ஒரு ஆட்சி. இது சினிமா துறையுடைய ஆட்சி நடக்குது. சினிமா ஷூட்டிங் போல நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே இனிமேல் இது திருத்தவே முடியாது இந்த ஆட்சியை. இனி மக்களா முன் வந்து ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டுமே தவிர ஏதோ அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக நான் இதை பேசவில்லை. மக்கள் உணர்வோடு இனி வருங்காலத்திலேயே இந்த ஆட்சிக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான கட்சிகள் நாட்டிலே வரக்கூடாது, வளரவிடக்கூடாது. இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் தமிழக பெருமக்களுக்கு. பொதுமக்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறை சார்பில் ஒரே ஒருவர் தான் ஈடுபட்டிருக்காரு, அவர் கைது செய்யப்பட்டாருன்னு சொல்றாங்க. அதை அவர் சொல்லிட்டு இப்போ 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதிலே எல்லாமே பொய், எல்லாம் பித்தலாட்டங்கிறது நமக்கு தெரியுது. இப்பவுமே கையெழுத்து வாங்கிட்டாங்க. அவங்க பாவம், அவங்களுக்கு படிக்க தெரியல, பேச மொழியும் தெரியல, 2 கையிலையும் ரேகையை வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் மீடியா, நீங்கள் பத்திரிகை துறை இது கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம்.